அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன், விழா நடக்கும் நாட்களில் லட்சக்கணக்கான நபர்கள் வருகிறார்கள், அப்பகுதி கடுமையான பாதிப்பு உள்ளாகிறது. சிவராத்திரி நாட்களில் ஒளி மாசு காரணமாக யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் கழிவு நீரை தங்கள் நிலங்களுக்கு விடுவதாகவும் எனவே தடை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அப்போது நீதிபதிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்தது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஈசா யோகா மையத்தில் இருந்து கழிவு நீர் அருகில் உள்ள நிலங்களில் வெளியேற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதில் அளிக்கும்படி ஈஷா மையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 27 தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.